ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட் ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. நாங்க இதுக்கு நடிக்கணும் அப்படி என்ன அவசியம் இருக்கு? இந்த வீட்ல அம்மாவுக்கு இருக்கிற பங்கு துளசி பேருக்கு மாத்தி எழுத வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குல்ல? அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? வீட்ல பங்கா? ஆமா யாழினி, நேத்து நைட்டு சாப்பிடும்போது அத்தையும் துளசியும் சேர்ந்து அம்மா மண்டைய கழுவி இந்த வீட்ல அம்மாவோட பங்க துளசி பேர்ல எழுதி வைங்கன்னு இந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம அம்மா இருக்காங்கல்ல, ரொம்ப நல்லவங்க, சரின்னு சம்மதிச்சிட்டாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம்? என்னன்னா பவானி இந்த வீட்டு பொண்ணு, உங்க அப்பாவுக்கு கூட பிறந்தவ. இந்த வீடு கட்ட ஏகப்பட்ட பணம் பவானி தான் கொடுத்திருக்கா. அவ கொடுத்த பணத்துக்கு ஏன் பங்க நான் துளசிக்கு கொடுக்கறேன். அத கூடாதுன்னு சொல்ல உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. எந்த உரிமையும் இல்லாத இவ பேரை நீ வீட்டுக்கு வைப்ப? எல்லா உரிமையும் இருக்கிற துளசிக்கு நான் ஏன் பங்க கொடுக்க கூடாது? எப்ப நான் அவ கழுத்துல தாலி கட்டினேனோ அப்பவே அவளுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. உங்களுக்கு அது பத்தாதுன்னா வேணா என் பங்கு, அதாவது இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு பங்கு இருக்குல்ல, அதை ஆனந்தி பேர்ல எழுதி கொடுத்துட்றேன். அப்பையும் ஒரு பங்கு தான் அவ பேர்ல இருக்கும். மிச்ச 2 பங்கு அண்ணி பேர்லயும் யாழினி பேர்லயும் தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அவ பேரை இந்த வீட்டுக்கு நீ வைக்கவே முடியாது தவசி. ஏன் முடியாது? ஏன் பங்கையும் அன்னைக்கு கொடுத்துட்டா? அப்போ இது அண்ணி வீடு தானே? ஏன் பங்கையும் அன்னைக்கு கொடுத்துட்றேன். அப்போ அண்ணி பேர் இருக்கலாம்ல? ஐயோ, உங்க 2 பேரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு எந்த பங்கையும் யாரும் கொடுக்க வேணாம். என் பேரையும் இந்த வீட்டுக்கு வைக்க வேணாம். என்கிட்ட சொல்லாம எதுக்கு நீங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? முதல்ல இந்த போட்டோவை எடுத்து மாத்துங்க, நல்லா இருப்பீங்க. முடியாது ஆனந்தி, நீ என் பொண்டாட்டி, அந்த இடத்துக்கு வரணும்னு எவளுக்கும் நினைப்பு கூட வரக்கூடாது. இந்த போட்டோவை தினமும் பார்த்தாச்சும் அந்த அறிவு வரட்டும். அதே மாதிரி இது எங்க அப்பா கட்டின வீடு, இதுக்கு யாராச்சும் பணம் கொடுத்து உதவி இருந்தா என் தலையை அடமான வச்சாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்து எங்க அப்பா பட்ட கடனை அடைப்பேனே தவிர இந்த வீட்டுல பங்கு உரிமைன்னு யாருமே வரக்கூடாது. அந்த நினைப்போட யாரும் இங்க இருக்கவும் கூடாது. ஐயோ எப்பா சாமி, வேணாப்பா, யாரும் உங்க வீட்டுக்கு வரல. கூட பிறந்தவன் வீடாச்சேன்னு படியேறி வந்ததுக்கு நல்லா செருப்பால் அடிச்சு மரியாதை கொடுத்துட்டீங்க. போதும்பா போதும், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். அப்படி ரோஷன் கேட்ட குடும்பத்துல ஒண்ணும் நான் வாக்கப்படல. இப்பவே நான் கிளம்புறேன். நில்லு பவானி, அவன் என்னமோ பேசுறான்னு நீயும் கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல நீ இல்ல, எனக்கு எந்த உரிமையும் வேணாம். தவசி பேசுன பேச்சு மனசு குளிந்து போச்சு. போதும் அண்ணி, போதும். ஏ துளசி, இந்த வீட்ல மான கெட்ட கஞ்சி குடிக்கணுமாடி? உனக்கு என்ன மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? இல்ல கல்யாணமே நடக்காதா? போதும்டி, நீ இங்க இருந்து அசிங்கப்பட்டது போதும். நீ ஊருக்கு கிளம்பு, போலாம். ஊருக்கு கிளம்புங்க. துளசி கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க. நாங்கெல்லாம் குடும்பமா வரோம். யாழினி, வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டேன். பேசட்டும் அண்ணி, எல்லாரும் பேசட்டும். எல்லாம் என் தலை எழுத்து கேக்குறேன். துளசி, அறிவு கெட்டவள, எதுக்கு நீ இங்க நிக்கிற? பை எடுத்துட்டு கிளம்புடி. அம்மா, நீ வேணா கிளம்பு. என்னால வர முடியாது, நான் வர மாட்டேன். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற?
எல்லாரும் உன்னை எப்படி எல்லாம் பேசுறாங்க, இன்னும் எப்படி இங்க இருக்கணும்னு சொல்ற? யார் என்ன வேணாலும் பேசட்டும், நான் இங்க இருக்கிறது அத்தைக்காக. அத்தைய தனியா விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். நீ போ, நான் ஊருக்கு வர மாட்டேன். இப்படி ஒரு புள்ளைய போட்டு இந்த பேச்சு பேசுறாங்களே, கடவுளே உனக்கு கண்டு இல்லையா? பவானி சொன்ன கேளு. இல்ல நீ, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா என் புருஷனுக்கும் மரியாதை இல்ல. நான் பை எடுத்துட்டு கிளம்புறேன். நான் கிளம்புறேன் அண்ணி. என் புள்ளைய உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன். அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மா, நீ கவலையே படாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தை என்ன பாத்துப்பாங்க. நீ கிளம்பு. எங்க அழுதுகிட்டே போறாங்க, போய் பேசுங்க, அவங்கள வர சொல்லுங்க. சும்மா இரு ஆனந்தி. நானே அவங்க மட்டும் போறாங்களேன்னு வருத்தத்தில் இருக்கேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? நமக்கு டைம் ஆச்சு, வா போலாம். துளசி, இந்த போட்டோ இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஏதாச்சும் ஆச்சு அவளை கொன்னே போட்டுருவேன்.